சினி மினிமினி விஜய் கதாநாயகனாக நடித்த மிகப்பெரிய வெற்றி படம் கில்லி. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் தரணி. தரணி என்னுடைய நெருங்கிய நண்பர். விஜயின் கலையுலக பயணத்தில் மிகப்பெரிய சாதனை புரிந்த கில்லி திரைப்படத்திற்கு பின்னால் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன. அந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒக்கடு அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம், மிகப்பெரிய வெற்றி படம். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் பிரபல தெலுங்கு திரைப்பட இயக்குனரான குணசேகர். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் மகேஷ் பாபு, கதாநாயகி பூமிகா. பெரிய அளவில் பேசப்பட்ட அந்த ஒக்கடு திரைப்படத்தை தமிழில் இயக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு தரணி வந்துவிட்டார். அந்த படத்தை பார்த்தாரு. படத்தை பார்த்த உடனே கபடி பேக்ட்ராப் வச்சு இந்த கதை இருக்குது. கபடி வீரராக விஜயை படத்தில் வர செய்து இந்த படத்தை இயக்குனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அந்த கதையை தமிழில் இயக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு தரணி வந்தாச்சு. அப்படி வரும்போது அந்த கதையை அப்படியே பண்ண வேண்டாம், சில சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் செஞ்ச முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, கில்லி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. கில்லி படம் பார்க்கும்போது அதில் கபடியில் மிகப்பெரிய ஆர்வம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம், அவர் கபடி விளையாட போவார். ஆனால் அவங்க அப்பாவுக்கு இவர் கபடி விளையாடுறது இந்த விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது. தெலுங்கு திரைப்படத்தில் அப்படி கிடையாது. ஒக்கடு திரைப்படத்தில் அங்கே மகேஷ் பாபுனுடைய தந்தையாக வரக்கூடியவர் தன் பையன் தன்னை மாதிரியே காவல்துறை அதிகாரியாக வர வேண்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரணும். அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தன் பையன் மிகப்பெரிய அளவில் சாதனைகள் புரிய வேண்டும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரணும் அப்படின்னா உடலெல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா ஸ்போர்ட்ஸு கேம்ஸு இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தந்தை கபடி விளையாட்டில் தன் மகன் முழு கவனத்தையும் செலுத்தி கபடி வீரனாக வர வேண்டும் அப்படின்னு தந்தை ஆசைப்படுவார். தான் ஆசைப்படுற மாதிரியே கபடி விளையாட்டில் தன் பையனை விளையாட வச்சு அவன் ஷீல்டு ப்ரைஸு இதெல்லாம் வாங்குறத பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்படுவார். இது தெலுங்கு படத்தினுடைய ஒரிஜினலில் இருந்த மேட்டர். தரணி தமிழில் அதை மாற்றிட்டார். தந்தையாக வரக்கூடியவருக்கு தன் மகன் கபடி விளையாட்டில் ஈடுபடுவது பிடிக்காது, கபடி விளையாட்டில் ஆர்வமாக தன் மகன் இருப்பது அவருக்கு பிடிக்காது. அதனால் கபடி விளையாட செல்வது அப்படின்னு வரும்போதே தந்தையாக வருபவர் தன் மகனை அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடாமல் தடுப்பார். தந்தையினுடைய விருப்பத்திற்கு எதிராக தந்தைக்கே தெரியாமல் அம்மாவுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி, தன்னுடைய சகோதரிக்கு மட்டும் தெரிகிறது மாதிரி விஜய் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் கபடியில் ஈடுபட்டு கபடி விளையாட்டில் தன்னுடைய திறமையை காட்டி ஏகப்பட்ட கப்புகளையும் ஷீல்டுகளையும் பதக்கங்களையும் வாங்கி அதை வீட்டில் அப்பா கண்ணில் படாமல் மறைச்சி வச்சு தங்கைக்கிட்ட சொல்லி அலமாரிக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து, இது தமிழில் பண்ண மாற்றம். அது தெலுங்கில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லை, அப்படிப்பட்ட காட்சிகள் இல்லை. தமிழில் இந்த மாற்றங்களையெல்லாம் உண்டாக்கிக்கிட்டு விஜய்கிட்ட போய் தரணி சொன்னார், சார் தமிழில் இவ்வளோ சேஞ்சஸ்லாம் நான் பண்ணிட்டேன், இது ஒரிஜினல் அது கிடையாது தெலுங்கில், ஒக்கடு படத்தில் தமிழில் அதை விட இப்படி பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பட்டுச்சு சார் அப்படின்னு சொல்லி இவர் அந்த காட்சிகளெல்லாம் தான் சேஞ்ச் பண்ணதெல்லாம் சொன்னார். அது விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ஒன்று. இதை தாண்டி கபடி வீரராக படம் முழுக்க விஜயை காட்ட போகிறோம் அப்படின்னு வரும்போதே அவரை இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை மாதிரி காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தரணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாண்டிச்சேரியில் தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே ஒரு கபடி போட்டி நடந்திருக்கு. பாண்டிச்சேரியில் இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட பிறகு உடனடியாக போய் பாண்டிச்சேரிக்கே போய் உரிமை வாங்கி அவங்ககிட்ட சொல்லி இந்த கபடி போட்டியை மையமாக வைத்து நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதில் விஜய் கபடி வீரராக நடிக்கிறாரு, அப்படி வர்றதுனால சில காட்சிகளை விஜய்க்கு நான் போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இதை பார்த்தாச்சுன்னா படத்தில் கபடி வீரர்கள் இப்படி தான் கபடி விளையாடுவாங்க, இப்படித்தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, இப்படித்தான் அவங்க கேட்ச் பண்ணுவாங்க, இப்படித்தான் அவங்க செயல்படுவார்கள் அப்படின்றதெல்லாம் அவர் நேரடியாக பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேட்ட உடனே அவங்களும் சரின்னு சொல்லி சம்மதிச்சு அந்த முழு கபடி விளையாட்டு போட்டி இருக்குல்ல அதை படமாக்கியிருக்காரு. படமாக்கி வீடியோவாக ஷூட் பண்ணி அதை விஜய்கிட்ட கொண்டு போய் விஜய்கிட்ட போட்டு காமிச்சு அந்த வீடியோ கேசட்டை விஜய் ஃபுல்லாகவே பார்த்து விஜய் என்ன சார் இது கபடியில் இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கா, நமக்கு இது தெரியாத மேட்டர்களாக இருக்கே, இவ்வளவு மைன்யூட்டான திங்ஸ்லாம் இருக்கா, இவ்வளவு டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இருக்கா,
இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா, இல்லை சார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்றக்காக தான் இதே நான் வந்து ஷூட் பண்ணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து காமிச்சேன். ஏன்னா நம்ம படத்தில் வந்து ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா கபடி விளையாடுறதுனா கொஞ்சம் மேலோட்டமாக அப்படி விளையாண்டு அப்படின்ற மாதிரி காமிக்கூடாது சார். ரொம்ப ஆத்தென்டிசிட்டியாக உண்மையாகவே கபடி வீரர்கள் எப்படி இப்படிலாம் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் வந்தால் தான் அது வந்து கிட்டத்தட்ட நம்பகத்தன்மையோட படத்தில் காட்சிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு இவர் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கு பிறகு நேரடியாக விஜய்க்கு கபடி பயிற்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்றக்காக உண்மையாகவே கபடி பயிற்சி அளிக்கக்கூடிய ராஜேந்திரன், குணசேகரன் அப்படின்னு 2 பேரை வர வச்சு நேரு இண்டோர் ஸ்டேடியம் அங்கே தான் விஜய் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, பயிற்சி பெற்றிருக்கிறார். கில்லி படத்தை பார்க்கும்போது விஜய் வந்து அந்த கபடி காட்சிகளில் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை காட்டி நம்ம கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு நடிச்சிருந்தார் இல்லையா. நான் அந்த படம் பார்க்கும்போது நான் உண்மையாகவே ஆச்சரியப்பட்டேன். விஜய் வந்து எந்த அளவிற்கு அப்படியே சுறுசுறுப்பாக அப்படியே அவங்கள வந்து பாஞ்சு அட்டாக் பண்ணி அப்படின்லாம் வரும்போது என்ன அருமையாக பண்ணியிருக்காப்புல. நம்ம வந்து படம் பார்க்குற மாதிரியே இல்லை, உண்மையாகவே ஒரு கபடி போட்டியே நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஆச்சரியம் எனக்கு திரையரங்கில் உட்கார்ந்து படத்தை பார்க்கும்போது உண்டானது. படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடன் விளையாடக்கூடிய அந்த கபடி வீரர்கள் இருக்காங்களே, அது முழுக்க முழுக்க மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் உண்மையாகவே விளையாண்ட விளையாட்டு வீரர்களை அதில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது போக அந்த நடுவர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த நடுவர்கள் வந்து உண்மையாகவே மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் கபடி போட்டிகளில் நடுவர்களாக இருந்தவர்கள், பணியாற்றியவர்கள், செயல்பட்டவர்கள். அவங்கள வந்து படத்தில் அப்படியே நடுவர்களாக பயன்படுத்தி இருக்கிறாரு தரணி. கபடி போட்டி படத்தில் ஆட்சி செய்வது அப்படின்றல அந்த உணர்வு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே உண்டாச்சு அப்படின்னா அதற்கு காரணம் தரணி செய்த இப்படிப்பட்ட அற்புத செயல்கள். அதுக்கு பிறகு தரணி செஞ்ச இன்னொரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, கபடி வீரராக படம் ஃபுல்லாக விஜய் வரார்ல, அவர் வந்து அந்த ஜெர்சி ஷர்ட் போட்டிருக்காருல, கபடி விளையாடும்போது நம்ம சட்டை போட்டிருப்போம்ல, ஜெர்சி ஷர்ட்டு அது போட்டிருக்காருல, அந்த ஜெர்சி ஷர்ட்டில் 10ன்னு நம்பர் போட்டிருக்கோம், 10 இந்த நம்பர் இருக்கும். பல பேருக்கு படமாக உங்களுக்கு தெரியாது, ஜெர்சி ஷர்ட்டு போட்டு விஜய் கபடி விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. நம்பர் வந்து 10ன்னு அந்த சட்டையில் நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிருப்பீங்க. அந்த 10ன்ற நம்பர் இருக்குல்ல, அது வந்து தரணி எதுக்காக அந்த 10 அப்படின்ற நம்பரை போட்டிருக்காரு அப்படின்னா, கிரிக்கெட் விளையாடும்போது சச்சின் டெண்டுல்கருடைய ஜெர்சி ஷர்ட் இருக்குல்ல, அதில் வந்து போட்டிருக்க நம்பர் வந்து 10. அந்த 10ன்ற நம்பரு சச்சின் டெண்டுல்கருடைய ஜெர்சி ஷர்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர். அந்த எண் விஜய் அணிந்திருக்கக்கூடிய ஷர்ட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக ஆசைப்பட்டு 10 அப்படின்ற நம்பரை வந்து இதில் போடுங்க. விஜய் கபடி விளையாடும்போது அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஜெர்சி ஷர்ட்டில் இருக்க வேண்டிய நம்பர் 10 அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படித்தான் படம் முழுக்க விஜய் அந்த சட்டையை அணிந்து நம் மனதில் இடம் பிடித்தார் அப்படின்றது ஒன்று. இதை வந்து காமெடியாக தரணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படம் எடுக்கப்பட்ட காலகட்டம் இருக்குல்ல, அப்போ சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் வந்து அப்படியே மிகப்பெரிய நட்சத்திரமாக மின்னினார், நட்சத்திரமாக ஜொலித்தார். எங்கு பார்த்தாலும் சச்சின் டெண்டுல்கரை பற்றி அனைவரும் பேசி கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்படி இருந்ததுனால சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாட்டின் போது எந்த எண் கொண்ட சட்டையை அணிந்திருக்கிறாரோ அந்த எண்ணை அந்த நம்பரை விஜய் அணிந்திருக்கக்கூடிய சட்டையில் இருக்கும்படி நாம் செய்வோம் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சி தான் இந்த காரியத்தை நான் பண்ணேன். நான் அந்த காரியத்தை பண்ணன்றது அப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையாகவே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் சொல்ல விஜயனுடைய ரசிகர்கள் கூட தெரியாது. இந்த 10ன்ற நம்பரை பார்த்துருப்பாங்களே, ஒரு இந்த 10க்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியாது. இப்போ அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரணி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அதே திரைப்படத்தை கில்லி திரைப்படத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த படத்தில் விஜய் நடிக்கிறாருன்னு கூட வைங்க. விஜய் நடிக்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து அந்த அவருக்கு அந்த ஜெர்சி ஷர்ட் இருக்குல்ல, அதனுடைய நம்பர் 10 கிடையாது, இப்போ அதனுடைய நம்பர் 7 அப்படின்ற நம்பர் கொடுப்பேன். 7ன்ற நம்பர் நான் ஏன் கொடுக்கணும்? அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அந்த 7ன்றது என்னென்னா, எம்எஸ் தோனி இருக்கார்ல, அவர் கிரிக்கெட் விளையாடும்போது அவர் அணிந்திருக்கக்கூடிய ஜெர்சி ஷர்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 7 அந்த நம்பரை தான் இப்போ நான் போடுவேன் 10க்கு பதிலாக அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே தரணி கூறியிருக்கிறார். அதனால் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக விஜயினுடைய கலையுலக பயணத்தில் அமைந்த
கில்லி திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட ரசிக்கக்கூடிய சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.